வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த 80வது ஆண்டிலே நாம் 80வது இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறதான இந்த வேளையிலும் கூட நம்முடைய தேசத்திற்காக தியாகம் செய்த ஒவ்வொரு தலைவர்களையும் நாம் நினைவு கூறுவோம். தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைக்காக நன்றி. விசேஷமாக அந்த நாளிலே நீ அழைத்ததான பாஸ்டர் ஸ்டீஃபன் மற்றும் திருச்செங்கோடு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து 3 காரியங்களை மாத்திரம் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். முதலாவது, நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் திருச்சபைகளுக்கு கொடுத்ததான ஒருவர் அன்பாக இருப்பது என்று நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவேதான் நாம் ஒவ்வொருவரும் அன்பாயிருவோம். கலாத்தியர் 3:5-13 சொல்லப்பட்டதில் ஒருவருக்கொருவர் நாம் அன்பாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் நம்முடைய பிரதான ஒரு கடமை என்னவென்றால் நாம் நம்முடைய தேசத்திற்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:1-2 நாம் பார்க்கும்போது திருச்சபை ஆண்டவர் கொடுத்ததான ஒரு ஆலோசனை என்னவென்றால் நாம் நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அதிகாரத்திலே உடையவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய இந்த மாநிலங்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வோம். மூன்றாவதாக, நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எபேசியர் 4:3 சொல்லப்பட்டது போல ஒற்றுமையாக நாம் இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இருப்பது ஒரு வல்லமையும் பராக்கிரமத்தை குறிக்கிறது. ஆகவே நம்முடைய தேசத்தில் இருக்கிற நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய திருச்சபைகளிலே மற்றும் நாம் வாழ்கின்றதான இடங்களிலே நாம் ஒற்றுமையோடு காணப்பட வேண்டும். தொடர்ந்து நம்முடைய தேசத்திலும் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நம்முடைய பிரதானமான நோக்கம் ஆண்டவர் கொடுத்து சொன்னது போல நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். நம்ம அதிகாரத்தில் உடையவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய பிரதான மந்திரிக்காக ஜெபிப்போம், பிரசிடென்ட்டுக்காக ஜெபிப்போம், நம்முடைய மாநிலத்தின் சிஎம்காக ஜெபிப்போம், ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தை அவர்கள் ஞானத்தோடு, நம்முடைய தேசத்தை ஜனங்கள் சமாதானத்தோடு இருக்கும்படியாக, அவர்களுடைய ஆள்வி செய்யும்படியாக கர்த்தர் விசேஷ தெய்வீக ஞானத்தை கொடுக்க முடியாது ஜெபம். தொடர்ந்து நம்முடைய இந்த தேசத்தை தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஒவ்வொரு திருச்சபைகளினுடைய ஒவ்வொருடைய செவங்களையும் கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் இந்த 80வது சுதந்திர தின வாழ்த்துதலை நான் என் மூலமாக கூட, எங்களுடைய ஹோம் ஆஃப் ஃபெய்த் நம்பிக்கை ஆலய திருச்சபையின் மூலமாக கூட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய 80வது திருச்சபை நம்முடைய சுதந்திர தின வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு நன்றி.